ரம்யா 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 எங்கம்மா போயிட்ட? ரம்யா அன்னைக்கு என்ன அவமானப்படுத்துற மாதிரி இன்னைக்கு அவமானப்படுத்திட்டா. ரம்யா கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ரம்யா ரம்யா என்னம்மா மருந்து சாப்பிடுற டைம் ஆச்சு, எங்க போயிட்ட? இல்ல கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் மாமா. அப்படியா, பரவாயில்ல எடு. வாங்க. ஹலோ ஆண்டி. பாருங்க. அபி ரம்யா ஆபீஸ் போயிட்டா. அனிதா வேற எங்கேயோ போயிருக்கா. நீயாவது இருந்து என்ன கவனிக்க வேணாமா? நீங்க 3 பேர் தான் என்ன கவனிக்கணும், வேற யாரும் கவனிக்க கூடாது. நான் கூட அங்கிள். நீ இல்லாமையா? வா உள்ள வா. வாம்மா, உன்னை யார் தடுக்க முடியும்? அப்புறம் ஊசி வலிக்கிற மாதிரி போட்டுருவிய. டெஸ்ட் எல்லாம் நார்மலா இருக்கு. மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. நாளைக்கு வந்து பாக்குறேன். ரைட். ஏன் நீங்க டென்ஷன் ஆறீங்க? நான் எங்கம்மா டென்ஷன் ஆறேன்? சில பேரை பார்த்தா டென்ஷன் ஆயிடுது. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டே இருந்தா டென்ஷன் ஆக என்ன பண்றது? அங்கிள் நான் வரேன். ஓகே, தேங்க்யூ. கார்த்திக், என்னம்மா? ஏன்பா தனியா உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. நாம ஒன்று நினைச்சா வேற ஒன்று நடக்குது. எதுவும் நிரந்தரமா இருக்க மாதிரி தோணலையம்மா. சரி, அதை விடு. நீ எந்த இருக்க? சாப்பிட்டா இல்லையா? சாப்பாடு, தூக்கம் இதெல்லாம் மனுஷனுக்கு தேவையா இருக்கு. சில சமயம் இதுக்காகவே வாழ்ற மாதிரி தோணுது.
ஏம்மா அப்படிலாம் பேசுற? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அந்த வேதனை மனசை பாதிச்சிருச்சா? அவருக்கு உடம்புதான் பாதிச்சிருக்கு, அவரால என் மனசும் பாதிச்சிருக்கு. என்னம்மா சொல்ற? நம்ம வீட்டுல நடக்கிறதெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருக்க. உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறாரு. மதனை பார்த்தது தப்புங்கிறாரு. நான் தப்பு பண்ண திட்டட்டும், ஏன் அடிக்கட்டும், ஆனா ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. என்னை ஒதுக்கி வச்சு தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான்ப்பா என்னால தாங்கிக்க முடியல. அம்மா, அப்பா என் கூட பேசாம இருந்தப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அதனால அவர் உன்னை மன்னிக்கிற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தாமா இருக்கணும். டேய், நீ அவரோட மகன், ஆனா நான் அவரோட மனைவி. எனக்கு அப்புறம் தாண்டா நீ. 30 வருஷமா குடும்பம் நடத்தி 4 பிள்ளைங்களை பெத்து இந்த குடும்பத்தை நடத்துறவனா ஏதோ எதிரி மாதிரி என்ன பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு அவமானத்தை என் வாழ்க்கையில நான் சந்திச்சதே இல்லடா. உங்க அண்ணி மூத்த மருமகதான், நான் இல்லைன்னு சொல்லல. அவ இந்த குடும்பத்தை பாத்துக்கிறா, உங்க அப்பாவுக்கு பணிவிட எல்லாம் செய்யறா. ஆனா நான் அவருக்கு எதுவும் செய்யக்கூடாதா? ரம்யா செய்யலாமா, அபிராமி செய்யலாமா? என்னடா நியாயம் இது? அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது எனக்கு வந்த மாதிரி இல்லையா? நான் அவருக்கு மருந்து கொடுத்து அவர் சாப்பிடக்கூடாதா? இல்ல சாப்பிட முடியாதா? இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. ஆமா, நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. 30 வருஷமா அப்பா கூட குடும்பம் நடத்தின உனக்கு அவர் குணம் எப்படிமா உனக்கு தெரியாம போச்சு? நீ எப்படி கோட்டை விட்ட? அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. என்னடா சொல்ற? நல்லா யோசனை பண்ணி பாருமா. எனக்கும் ரம்யாக்கும் அப்பா கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தனால நான் சாந்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அது அவரால் ஜீர்ணிக்க முடியல. அதனால அவர் என்ன எவ்வளவு அவமானப்படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சாந்தி என் வாழ்க்கையை விட்டு விலகின உடனே அப்பா என்ன கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டாருல. ஆமா, அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாருமா. அது மட்டுமா, என்னை விட அப்பாவுக்கு அண்ணன் மேலதான் பாசம் அதிகம். ஆனா அண்ணன் தப்பு பண்ண உடனே அவனை தூக்கி எறிஞ்சிட்டாரு பாத்தியா? இங்க பாருமா, அப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்தை யார் செஞ்சாலும் அவங்கள உடனே தூக்கி எறிஞ்சிருவார். இதுதானமா ஒரு குணம். என்ன இப்ப நீ வந்து அந்த வட்டத்துல மாட்டிருக்க. டேய், மதன் யாரோ இல்லடா, நான் பெத்த மகன். அவனை பார்த்து பேசுனது பெரிய கொலை குத்தமா? இல்லம்மா, தப்பு இல்லதான். ஆனா அப்பா அப்படின்னு நினைக்கும் போது நான் மட்டும் என்னமா பண்ண முடியும்? அம்மா, தப்பு பண்ணவங்களுக்கு ஆதரவா யாராவது பேசினா அதையும் தப்புன்னு அவர் சொல்லுவாரு. அண்ணன் தப்பு பண்ணிருக்கான், அதனால நீ போய் அண்ணனை பார்த்தது அவருக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, அண்ணன் கூட பேசிருக்கிறது கரெக்ட்னு அவர் கேட்கும் போது நீ ஆர்கியூ வேற பண்ணிருக்க. இப்படி நீ அவரையே எதிர்த்து பேசுவேன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுதான் அவருக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்கு. ஆமா, அப்பாவுக்கு இப்போ உன் மேல வந்திருக்க கோவம் நிரந்தரம் இல்ல, இதை நீ புரிஞ்சுக்கணும். அவர் கோவம் குறையிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வேற வழி இல்லம்மா. இதெல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். May I come in, madam? Yes, come in. கூப்பிட்டீங்களா மேடம்? ஆமா கண்ணன், இந்த சவுதிக் கம்பெனி சாஃப்ட்வேர் ஒர்க் சம்பந்தமா ஒரு ஆஃபர் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருந்தேனே, என்னாச்சு? அதான் மேடம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அத கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். அப்புறம் எஸ்கே இண்டஸ்ட்ரீஸ் ஒரு டெண்டர் அறிவிச்சிருந்தாங்களே, அதுக்கான ப்ராஜெக்ட் ரெடி பண்ணனும். மதன் சார் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதையும் ரெடி பண்ணிடுங்க. ஓகே மேடம். அப்புறம் மிஸ்டர் சந்திரன் இருக்காரா? இல்ல மேடம், அவர் இன்னைக்கு லீவ் போட்டிருக்காரு. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. ஓ, அவர்கிட்ட நம்ம கம்பெனி வேலைக்காக வந்த அப்ளிகேஷன்ல சிலரை செலக்ட் பண்ணி இன்டர்வியூக்கு அனுப்ப சொல்லிருந்தேன். அதை நேத்தே அனுப்பியாச்சு மேடம். ஓகே.
கமன். மேடம் உங்களை பார்க்க பாலாஜி சார் வந்திருக்காரு. பாலாஜியா? வர சொல்லுங்க. ஓகே மேடம். ஓகே கண்ணன், நான் சொன்னது கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிடுறேன் மேடம். வாங்க பாலாஜி, என்ன சர்ப்ரைஸ்? ஆமா சாந்தி, சர்ப்ரைஸ் தான். ஆனா நான் வந்ததோட இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. சாந்தி, நான் வந்ததுல உன் ஒர்க் ஒன்னும் தரப்படலையே. இல்ல பாலாஜினா, ஒரு புது ப்ராஜெக்ட் தேவையான ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 90% ஒர்க் ஓவர். மதன் மாமா வந்து அதை வெரிஃபை பண்ணணும், அவ்வளவுதான். அது சரி, ஏதோ சர்ப்ரைஸ் சொன்னீங்க, என்ன? நந்தினி, உள்ளவா. சாந்தி, டாக்டர் நந்தினி. ஓ, ஹலோ. வணக்கம். சாந்தி, நான் உங்களை இப்பதான் பாக்குறேன். ஆனா பாலாஜி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. உங்களை பத்தியும் பாலாஜி என்ன எல்லாம் சொல்லிருக்காரு. எல்லாம்னா? நீங்க, பாலாஜி, கார்த்திக் எல்லாரும் ஒன்னா ஒர்க் பண்ணது, கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது, அவரை ரெக்வயர் பண்ணதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் சிடம். உங்களுக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? எங்க மாமனாரை ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறதுக்கு, அவருக்கு இப்ப வீட்டுக்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. என்னங்க இது? கார்த்திக் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவருடைய அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல எனக்கு தானே சாட்டிஸ்ஃபேக்ஷன். வாட் யூ ஹேவ் சம் டீ, காஃபி? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சாந்தி, நான் இங்க வந்ததே உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா கார்த்திக், விஜய், பாலாஜி இவங்க 3 பேருமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நட்புக்கு மரியாதை கொடுக்கிற கார்த்திக் யாருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காருன்னு பார்க்க வந்தேன். சாந்தி, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ யாருக்கே வீட்டுக்கு போனதுல இருந்து வெளியே வந்த வரைக்கும். கவலைப்படாதீங்க சாந்தி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபிராமிதா. கார்த்திக்க அவங்க பிடியில இருந்து எப்படியாவது விடுவிக்கணும். கார்த்திக் நல்லவர்தா, ஆனா இப்ப ஏன் இப்படி ஆனார்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. மிலிட்டரியில இருந்தப்போ என் வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாரு, இப்பவும் கொடுப்பாருன்னு நம்புறேன். ஒரு பெரிய தியாகத்தை பண்ணி சாந்திக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்காரு. அதனால அவரு என் மனசுல இன்னும் ஒரு படி மேல போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த படியில இறங்கி ரொம்ப கீழே போயிட்டாரு. அவரை மேல கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. சாந்தியும் கார்த்திகையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. என்னை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்ல. இருந்தாலும் உங்க அன்புக்கு தேங்க்ஸ். இப்போ உங்க அட்வைஸ் தேவைப்படுறது பாலாஜிக்கு தான். பாலாஜிக்கு என்ன? அது ஒண்ணு இல்ல, மிலிட்டரியில ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முடிச்சுட்டு வந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. அது பேங்க்ல சும்மா இருக்கு, அதை வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தான். ஓஹோ, எக்ஸ் மிலிட்டரி மேன் இப்போ பிசினஸ் மேன் ஆக போறீங்களா? தனியா பண்ண போறீங்களா இல்ல பார்ட்னர்ஷிப்ல பண்ண போறீங்களா? பார்ட்னர்ஷிப் தான். என் கூட பிறக்காத தம்பி அர்ஜுன் இப்ப வேலையில இருந்து நின்னுட்டான். அவனும் பாலாஜியும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாங்கிறது என் ஐடியா. நான் என் தம்பி கிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன். சாந்தி சொன்னா அப்பீல் எது? ரொம்ப சந்தோஷம் நந்தினி, நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். ஷியோர். பை தி வை, என் மாமனாருக்கு இப்ப ஹெல்த் எப்படி இருக்கு? ஓகே, பட் அவர் அடிக்கடி கோவப்படுறாரு. உங்க மாமியார் கிட்ட கூட சரியா பேசுறது இல்ல. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கோல்டு வார் இருக்கு. இது எல்லாமே அந்த அபிராமியோட வேலையா தான் இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன். சந்தேகப்பட வேண்டாம், உண்மையே அதான். ஓகே, யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன்.
உங்களுக்கு அதிக சிரமம் கொடுக்குறோம். சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். பாலாஜி அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்க. கங்க்ராட்ஸ் தம்பி. புது வீடு வந்த ராசி ஓஹோன்னு வரணும். அனி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் புத்திசாலித்தனத்தினால உன் குடும்பத்தை நல்லா கொண்டு வரணும். அனிதா, எல்லாருக்கும் பால் கொண்டு வாமா. சரி அத்தை. எடுத்துக்கோங்க மாமா, எடுத்துக்கோங்க. என்ன மாமாவும் அக்கா வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கே தெரியும் அப்பாக்கு உடம்பு சரியில்லை. அம்மா கூடவே இருக்கணும். காலங்காத்தால ஏஞ்சி வர்றது ரொம்ப கஷ்டம். அதான். ஆனா அப்பாவும் அம்மாவும் வீட்லயே மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. மாமா ஆசீர்வாதம் எப்பவுமே அனிதாக்கு இருக்கு. நீ என்ன சொல்ல வர்ற? என் பையனுக்கு மாமாவோட ஆசீர்வாதம் இல்லைன்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. மாமா அடிக்கடி அர்ஜுன் மேல கோவப்பட்டாலும் அவரோட புடிவாதம் மாமாக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டு பொண்ணு சாதிச்சிட்டா. எப்படி? உங்க பையன் தான் தனி கொடுத்துன வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாருல்ல, புடிவாதம் பிடிச்சு ஜெயிச்சிட்டா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஜெயிக்கிறது என்ன தோக்கிறது என்ன பிராமி? அவ கூப்பிட்டா இவன் வந்தான். 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுவே போதும். என்ன யார் கண்ணும் படாம குடும்பம் நடத்தணும்.